கிறிஸ்து உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். பவுல் பிலிப்பிய நாட்டு சபைக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. பிலிப்பிய நாட்டு சபைக்கு மாத்திரமல்ல, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எங்கும் உள்ள பரிசுத்தவான்களுக்கு சொல்லுவார். நமக்கும் பொருந்தும். இந்தியாவில் எங்கெல்லாம் நம்ம கூடி ஆராதிக்கிறோமோ ஆண்டவரை, அவர்களுக்கும் இந்த வசனம் பொருந்தும். அது சொல்லாரு, கவலைப்படாதீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசனத்தில் கூட சொல்றாரு. என்ன சொல்றாரு? மத்தியில் சொல்லும்போது சொல்றாரு, கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காக உணவுக்காக கவலைப்படாதீர்கள் சொல்லிட்டு சொல்றாரு. காட்டு புஷ்பங்களை பாருங்க, ஏன் நேர்த்தியாக கலராக இருக்குது. அதுக்கு யார் உடுத்தி வச்சது? அவைகளை விட நீங்கள் விசேஷம். பட்சிகளை பாருங்க, ஆகாயத்து பட்சிகளை பறவைகளை பாருங்க. விதைக்கிறது இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறது இல்லை, அதனால் அவைகளையும் பிழைப்படுகிறார் தேவன். அவைகளை விட நீங்கள் விசேஷர்கள். அவை நாம் இன்றைக்கு இந்த வசனத்தில் கற்றுக்கொள்கிற சத்தியம், கவலைப்படக்கூடாது. உணவு குறித்தோ உடைய குறித்தோ எதை குறித்து கவலைப்படாது. மாறாக எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினால் நம்ம ஆண்டவருக்கு நாம் தெரியப்படுத்தணும். அப்படி தெரியப்படுத்தும் போது அவர் நம்ம மீத தரிசனையோடு கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிறவர். ஆனால் அவர் கல்யாணத்தில் திராட்சரசம் குறைப்பட்டது. மரியாள் ஆண்டவர்கிட்ட சொன்ன வருது, அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி செய்யுங்கன்னு சொன்னாங்க. அங்கே பாருங்கள், மரியாள் தெரிவித்ததுனால அவர் கல்யாணத்தில் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி ருசியுள்ள ரசத்தை கொடுத்தார். அவங்க நாமும் நம்முடைய காரியங்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது நமக்கும் கர்த்தர் கேட்டு நல்ல பதிலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நேற்றும் என்றும் இன்றும் மாறாதவர், யாவரையும் புறம்பே தள்ளாதவர். அவரிடத்துல சொல்லுவோம், கவலைப்படுறத ஸ்டாப் பண்ணுவோம், கர்த்தர் மேலே பாரத்தை வச்சு நம்ம செபிப்போம், ஜெயம் பெறுவோம். செபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. தைரியம் மூட்டக்கூடிய வார்த்தையை கொடுத்துரே நமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தினால் பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் கவலைப்படாதபடி ஜெபிக்கிற அனுபவத்தில் வர உதவி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாதாக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.